அது உண்மை. ஏனென்றால் நாவுக்கு ஒரு கடிவாளம் கட்டாயம். யாக்கோபுல 3வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாவானது சிறிய அவயமாக இருந்து காட்டையே கொடுத்து உண்மையாக எங்களுடைய சகோதர ஐக்கியத்தை குலைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம். அதுக்காக இந்த நாவுக்கு ஒரு கடிவாளம் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வல்லமையை தாரு. பேசாம இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் செய்கிற செய்கையை நான் கண்ணுக்கு முன்னால கண்டு அதன் மறுதளிக்கிறோம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் சொல்ல கேட்டு அதை கேட்டபடி இசைவா நடக்கணும்ன்றதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் அவர் நடத்திருக்கிற பாதையில அவர் நடக்கிறார். காற்றானது எப்படி வீசுகிறது, எப்படி இருக்கிறோ அதே மாதிரி தான் நாம் இருக்கிறோம். கருத்துடைய செயல்பாடு அப்படி இப்போ நடத்தின ஆண்டவரை கண்ணுக்கு முன்னாடி போய் அவர் யார் நடத்திக்கொண்டு போனது பரிசுத்த ஆவியானவர். எத்தியோப்பிய மந்திரியை போய் சந்திச்சார். நான் செலவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்க இருந்தாலும் அங்க இல்லை, ஆவியானவர் கொண்டு போயிட்டார். பரிசுத்த ஆவியானவரை டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதாவது சார்ந்து இருக்கிறது, கூடுதலா சார்ந்து இருக்கிறது. ஒட்டுப்பட்டு இருக்குது. அவரோட சார்ந்து இருக்கிறது, அவரோட ஒட்டப்பட்டு இருக்கிறது, கூடுதலா இந்த கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறபடியா பாவமையில மேற்கொள்ள மாட்டாதுன்னு அறிஞ்சிருக்கிறார். ஆனால் அந்த கிருபை என்கின்ற அந்த வட்டாரத்துக்குள்ள இருந்தால் சத்துருவை மாத்திரம் தியானிச்சு பாருங்க. பிரிப்பில் இருக்கிற அந்த வசனங்களை தியானிச்சு பாருங்க. இந்த தியானத்துல தான் பல காரியங்கள் அறிஞ்சிருக்கு. நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிற நேரம் இங்கிலீஷ் பைபிள கொஞ்சம் கலந்து வாசிக்கிற நேரம் பல காரியங்கள் ஆவியானவர் சொல்லியிருந்தார். அந்த விளக்கமா இருக்கு. சாதாரண இந்த கிச்சிலி மரம் நாம் வாசிக்கொண்டே போறோம். ஆனால் அதுல விளக்கம் தெரியும். இந்த கிச்சிலி மரத்துல உள்ள அர்த்தம் தெரியாது. அப்படி மரம் இடம் தெரியும். கேதுரு மரங்கள் இந்த நாட்டில் நிறைஞ்சு போயிருக்கு. இந்த தேசத்துக்கு கேதுரு மரம் தெரியுமா? கேதுரு மரம் இந்த இத்தாலி தேசம் பூரா நிறைஞ்சிருக்கு தெரியுமா? அது அந்த பைன் மரத்தை மாறிதான். பைன் மரத்தை மாறிதான் அந்த கேதுரு மரம். நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்களா? சேதர் ட்ரீ அடிச்சு பார்த்தா தரும். சின்ன மரத்துல இருந்து பெரிய மரம் வரைக்கும் அவனும் பெரிய உயர்ந்த மரம், பெரிய மரம், புஷ்டியான மரம் இருக்குது. சின்ன அந்த வாசனை வச்சு வளர்க்கிறது கேதுரு மரம் ஒவ்வொரு விதவிதமா இருக்கு. அதை இங்கிலீஷ்ல சரியா எடுத்து வாசிக்கிறது ஒரு ஷேடர் ட்ரீ என்று இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அந்த பலகை அவ்வளவு உறுதியான பலகை இருக்கு. தேவன் அந்த அதாவது தாழ்மையை கட்டி கொடுக்கறதுக்காக தான் அந்த மரத்தை அறிமுகப்படுத்துறாரு. அந்த உணர்ந்து கொள்ளும் இல்லை தன்னுடைய பெட்டி எப்படிப்பட்ட ரீதியில் செய்யப்படும். என்னத்தை சொல்ல பாருங்கள், தியானிக்கிற நேரம் தான் அதை எங்களுக்கு உதவி செய்யுது. ஆனால் தியானத்துக்கு பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நான் தியானிச்சேன்னா மாம்சம் தான் தியானிக்கும். இன்னைக்கு பரிசுத்தாவியோட வெளிச்சத்தில் நின்று இத்தனை காரியம் சும்மா சாதாரணமாக தான் வாசிக்கணும். விதைக்கிறவன், ஸ்போர்ட்ஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் செய்கிறவன். ஆவியானவர் எனக்கு காட்டினது இதை முதல் சிந்தி போர் செய்கிறவன் என்னென்ன தெரிஞ்சு பார்ப்பான், என்னென்ன தெரிஞ்சு விவசாயி இதில் இருப்பான், ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் போட்டு காட்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னது நான் எனக்கு எழுதி கொண்டு எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை ஐயா, அதனால நான் கொப்பில் எழுதி கொண்டு அவர் சொன்னது எல்லாத்தையும் எழுதி கொண்டு அத்தனையும் இங்கிலீஷ்ல எழுதி கொண்டார். ஒவ்வொரு காரியத்தை எழுதி கொண்டார். அப்புறம் தியானம் பண்ணா கடைசியில் தான் விளக்கிட்டு போகும். சரியா? தியானி போய் தியானி. வருகிற வாரம் இந்த தியானத்தின் மூலியமா உங்களுக்கு அபிஷேகம் காட்டுகிறது. அபிஷேகத்தை கத்த பெரிய காரியம் செஞ்சு கொண்டு போகும். சரியா? ஒரு காரியம் தேவ மனுஷனை நடத்துறது கத்தருடைய ஆவியானவர் நடத்தப்படுறான். அவன் என்னத்தை சிந்திக்கிறான், அதை சிந்திக்கிறான். என்னத்தை சிந்திக்கிறான்? ஆவிக்குரிய காரியத்தை தான் சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து அவனுக்கு எந்த நாட்டமும் இல்லை. அவனுக்கு பொண்ணு தேவையில்லை, வெள்ளியும் தேவையில்லை. உண்மை அவன் தான் சிந்திக்கிறான். அவன் கத்தருடைய ஊழியத்தை குறித்து
கர்த்தருடைய ஆத்ம ரட்சிப்பை குறித்து, கர்த்தருடைய தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா கர்த்தருக்குள்ள முடிக்கிறது குறித்து தான் நினைக்கிறார். சரியா? மிகவும் எச்சரிக்கை. சரியா? நாங்களும் எங்களுடைய ஓட்டங்களை வெற்றிகரமா முடிக்கணும். விருப்பமா இல்லையா உங்களுக்கு வெற்றிகரமா கர்த்தருடைய ஓட்டத்தை விருப்பமா இல்லையா எல்லாரும் அதை தான் விரும்புகிறோம். அந்த ஓட்டத்துக்கு நேரா நடத்துறதுக்கு பரிசுத்தாவியான வேணும். இன்றைக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு அது அப்பேற்பட்ட அபிஷேகம் உங்களை தலையில் இறங்கி வருவது தெரியுது. அது கர்த்தர் திட்டம் வந்து கர்த்தர் சித்தம். தேவனுடைய இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட அபிஷேகத்தை கேட்க போகிறோம். ரெண்டாவது, தேவன் எங்களை தயார்படுத்துறபடியா, தேவன் எங்களை இதுக்கு பாதைக்குள்ள கொண்டு நடத்துறபடியா, அவர் இல்லாமல் கிருபைக்கு உட்பட்டு இருக்கிறது. பாவம் என மேற்கொள்ள மாட்டாதுன்னு நான் அறிஞ்சிருந்தால் கிருபைக்குள்ள இருக்கிறபடியா பாவம் அநேகம் செய்கிறார்கள் உண்டு. இல்லையோமோ பாவம் அநேகமா நடக்கிறது உண்டு. அந்த காரியம் இல்லாதபடி இருக்கிறதுக்கு தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் எங்களை பற்றி விடப்படுவார்.